Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஒரு சூப்பரான பஸ் எடுத்து ஓட்ட போறோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த நம்ம சேனல்ல வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு மேல ஆச்சு வீடியோவே போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பஸ் எடுத்து ஓட்டிருப்போம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீடியோவே போடல. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எனக்கு இந்த ஊர் பஸ் எடுத்து ஓட்டுங்க, எங்க ஊர் பஸ் எடுத்து ஓட்டுங்க அப்படினு நிறைய ஊர் பேரெல்லாம் நீங்கள் எழுதி கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கும் தெரியுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பஸ்ஸை எடுத்து ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு நான் வந்து கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த ஊர் பஸ்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பஸ்ஸை வந்து நானும் இந்த கேம்ப்குள்ளே தேடினே இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஓரமாக வந்து இந்த பஸ் நின்று இருந்தது. ஸோ ஓகே, இன்றைக்கி எடுத்து இந்த பஸ்ஸை ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல் பங்க்லேருந்து வந்து நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ் வந்து ரெடியாக நிற்கிது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கி டு திருச்சி வரைக்கும் போகக்கூடிய பஸ் இது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது பஸ் தான் வந்து ஒரு பக்கான பெயிண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த இப்போ கூட விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த புது பெயிண்டிங்கில் இப்போ வந்து இருக்க கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக இந்த மாதிரி பெயிண்டிங்கில் தான் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பக்காவாக பெயிண்ட் பண்ணி பஸ் வந்து ரெடியாக நிற்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கி, கீரனூர், புதுக்கோட்டை, திருச்சி, ஸோ என்னமோ ரூட்டு போட்டிருக்காங்க. அந்த ரூட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து இந்த கேமோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து ஒரு பக்காவான கேம் தான் அது, நீங்கள் ஈஸியாக விளையாடலாம். ஸோ பஸ்ஸோட ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்காவான பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் பஸ் லுக்கில் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், அந்தளவுக்கு வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக இந்த பஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லைட்லாம் செக் பண்ணிக்குவோம். எப்போவுமே லைட்டு, பிரேக்கு, இன்ஜினு, ஸ்டேரிங் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து வண்டியை எடுப்பேன். ஸோ அந்தபடி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் லைட்டை செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, லைட்லாம் வந்து பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து பேசஞ்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உள்ளே ஃபுல்லாக ஏறிட்டானுங்க. காய்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் எல்லாமே வந்து சீட்டில் வந்து ஃபில் ஆகிட்டாங்க. ஆனால் என்ன பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முறைச்சினே இருக்காங்க. காரணம் வந்து என்னப்பா இன்னும் டிரைவரை காணோம் அப்படின்ட்டு முறைச்சின்னு இருக்காங்களோ என்னமோ. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ்ஸை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லாவே வந்து ஒரு பக்காவாக இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸை எடுத்துருவோம், ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எதுக்காக எப்போவுமே வந்து நான் ஸ்டேரிங் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போதே வந்து பாதிலே வந்து ஸ்டேரிங் வந்து லாக் ஆகும். ஸோ லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டா வந்து வண்டி வந்து பாதிலே நிற்கிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்றதுனால தான் வந்து நம்ம இப்போ எப்போவுமே வந்து ஸ்டேரிங் வந்து நான் செக் பண்ணிப்பேன். ஸ்டேரிங்கும் செக் பண்ணிப்பேன், இன்ஜினு எல்லாமே வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணுவேன். ஸோ ஓகே, இப்போ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அறந்தாங்கில் ஒரு பெட்ரோல் பங்கில் நின்ன பஸ்ஸை எடுத்துன்னு போய் இப்போ நம்ம திருச்சியில் வந்து நம்ம வந்து நிப்பாட்ட போகிறோம். ஸோ என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க, வண்டியை முதல்ல ஏறா அப்படின்னு நீங்கள் கேட்குறது மைண்ட் வாய்ஸில் பேசுறது நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ கமெண்ட்லேயும் நீங்கள் அந்த மாதிரி கேட்டுறாதீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து நான் வண்டியை வந்து எடுத்துடுறேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து நல்லபடியாக வந்து மூவ் ஆகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கீர் போட்டு வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 கீர் இருக்குது, ரிவர்ஸோடு சேர்த்து 6வது கீர் இருக்குது. ஸோ எல்லாமே நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ஸோ திருச்சி வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றதுனால நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ஸோ எப்போவுமே வந்து ரோட்டை வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்லேருந்து நம்ம வந்து நம்ம உள்ளே நுழையும் போது வந்து 2 சைடும் பார்த்துக்கணும். ஏன் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்பீடில் வந்துட்டு இருப்பானுங்க மெயின் ரோட்டில், நம்ம போய் அதில் வந்து இடிச்சிடுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து ரோட்டை 2 சைடும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து மெயின் ரோட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் கீர் போட்டுருவோம். பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கீர்லேயே வந்து வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-45 போயிடும். செகண்ட் கீர் எப்போவுமே 40-45. தேர்ட் கீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60-65 அந்த மாதிரி போயிடும். ஃபோர்த்து கீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 வரைக்கும் போகும். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 140 வரைக்கும் போகும். ஸோ ஸ்பீடு வந்து இப்படி தான் வந்து பஸ்ஸுக்கு வந்து இந்த பஸ்ஸோட இன்ஜின் வந்து இப்படி தான் வந்து செட் பண்ணிருப்பானுங்க. நம்ம 5வது கீர் போகும்போதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங்காக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நிறைய டர்னிங் வந்து பாதை, அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா புது ரோடு தான், ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வளைஞ்சு போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் சிக்கல். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம வந்து பஸ்ஸை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இல்லைன்னு வச்சிங்களேன், ஸ்ட்ரைட் ரோடுனா நம்ம வந்து அப்படியே ஸ்டேரிங்கை பிடிச்சின்னு அப்படியே உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரோடு வளைஞ்சி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எனக்கு ஓட்டுறதுக்கு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல வந்து வண்டி ஓட்டுறது வந்து எப்போவுமே வந்து ஒரு கிக் இருக்குது அதில். ஸோ பாருங்கள் வண்டி எப்படி அப்படியே அலசுது பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அங்கே பாருங்கள் காய்ஸ், பிரேக் அடித்தோன்னா வண்டியை வந்து அப்படியே உழட்டுது பாருங்கள். டர்னிங்காக இருக்குன்னு தான் பிரேக் அடித்தான், லைட்டாக தான் பிரேக்கில் கால வச்சேன், அது வந்து நிறுத்திடுச்சு பஸ்ஸு. காய்ஸ் யாரோ பஸ்ஸில் ஏறுறதுக்கு பஸ்ஸை மறிச்சின்னு நின்றுட்டுருக்கான் ரொம்ப நேரமாக. ஸோ வந்து நம்ம இவனையும் ஏற்றிட்டு போயிடுவோம். ஏய் என்னடா அது, பஸ்ஸை உள்ளே போக சொல்கிறான். ஆஹா காய்ஸ், இவன் வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்கு வரல காய்ஸ், நம்மளை உள்ளே போக சொல்கிறான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்புன்னு நினைக்கிறாங்க. எய்த்தாவில் பாருங்கள், டயர்லாம் போட்டுட்டு டயர்லாம் அடிக்க கிடக்கு பாருங்க. சரியான பைத்தியக்காரனாக இருப்பாம்புல இருக்கு. ஏன்னு பார்த்தியா புது பஸ் எடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம், நம்ம இதை போய் மறிச்சின்னு இருக்கிறான். காய்ஸ் அவன் அந்த பஸ்ஸை மறிச்சதுலே பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ எனக்கு பஸ்ஸை மறிச்சு என்னை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டான் அவன். இந்த பஸ்ஸு என்ன ஸ்பீடில் போகும், நம்ம வந்து ஓவர் பில்டப் பண்ணி இந்த பஸ்ஸை எடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து 4வது கீரில் இவ்வளோ ஸ்பீடு போவோம், 5வது கீரில் இவ்வளோ ஸ்பீடு போவோம் அப்படின்னு நம்ம. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு நான் கத்துனதுக்கு அவன் மறித்து நம்மளை ஒரே இதில் சோழியை முடிச்சு விட்டான். நானே ஓவர் பில்டப் விட்டு பஸ்ஸை எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன், இந்த மாதிரி பஸ்ஸை மறிச்சு என்னை இன்சல்ட் பண்ணிட்டானே. காய்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டர்னிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து முன்னாடியே வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து ரோடு வந்து ஒரு பக்காவாக வந்து போட்டிருக்கானுங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டர்னிங் வரும்போதே நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க போர்டு வச்சு. ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச்சர் வண்டி வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஈச்சர் லாரி இது பார்த்தீங்களா அதிகமாக வந்து இந்த லோடு லாரி இவங்க வந்து இந்த ரோட்டில் வந்து அதிகமாக போகுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸெல்லாம் ஒன்றும் காணாம், நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஐயோ காய்ஸ் பேசிகிட்டே வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் வந்து ரோட்டோட்டு கீழே இறக்கியிருப்பேன். இது என்னன்னா லைட்டாக நம்ம பிரேக்கை தொட்டாலே வந்து வண்டி வந்து அப்படியே இங்கிட்ட மடியுது. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு மடிகிறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து 4வது கீரில் போயிட்டுருக்கு. ஓ ஓ ஓ காய்ஸ் இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், லெஃப்ட்டு கிடையாது. இந்த மாதிரி உள்ளேருந்து வண்டி வரும்போது வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து பாஸ் பண்ணி காட்டணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் உஷாராகிப்பானுங்க. ஓய் காய்ஸ் லாரி என்ன ஸ்பீடில் போகிறாங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம 5வது கீர் போட்டாச்சு, இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த லாரி வந்து சைடு அடிச்சு விட்ருவோம். இப்போ ஏய் போ 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 காய்ஸ். முன்னாடி வந்து இங்கே பாருங்கள் காய்ஸ், முன்னாடி வந்து சைடு அடிச்சிட்ருக்காரு பாருங்க. அது வந்து தோஸ்து வண்டின்னு நினைக்கிறேன். டீச்சர் வந்து சைடு போட்டாப்ல. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வண்டி வந்து சைடு போடுறதுக்கு முன்னாடி வந்து இண்டிகேட் போட்டு தான் காட்டணும். ஓ மை காட், அதில் லைட்டாக உரசிட்டேன்னு நினைக்கிறேன். ரோடு வந்து நல்லா நீட்டாக இருக்கு. காய்ஸ் கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ வீடியோ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. கேம் வந்து ஒரு சூப்பரான கேம் தான் அது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குது, எங்கேயுமே வந்து டர்னிங் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் டர்னிங் இருந்தால் தான் வந்து ஓட்டுறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடில் வந்து ஆப்போசிட்லேயும் எந்த வண்டியும் காணாம். ஸோ நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஓஹோ காய்ஸ், வண்டி ஸ்பீடாக போனாலே வந்து ஒரு மாதிரியே வளட்டுது. நான் இதோட 3 இடத்துல வந்து இதேமாரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் டர்னிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போனோம்னா கொஞ்சம் நிதானமாக போகணும். ஸோ வந்து நம்ம அடுத்த வீடியோ போடுறப்ப என்ன பஸ் எடுத்து ஓட்டலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்கள் ஊர் பஸ்ஸு கேமில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து அந்த பஸ்ஸையும் நம்ம எடுத்து ஓட்டி ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ், என்ன திருச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து திருச்சியை ரீச் பண்ணிடலாம். ஸோ திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக தேவையில்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிலே வந்து நம்ம நிப்பாட்டிடலாம். பார்ப்போம். நம்ம அப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக முடியாது, டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாப்பில் நேராக நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்டுவோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் நிப்பாட்டி வச்சுருவோம், நிப்பாட்டிட்டு பேசஞ்சர் இறக்கி விட்ருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மெயின்லேயே வந்து நிப்பாட்டிடலாம். அங்கே தனியாக வந்து பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயே நிப்பாட்டுற மாதிரி பார்ப்போம் நம்ம வந்து எப்படி நிப்பாட்டுறது அப்படின்ட்டு. ஸோ காய்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டிராஃபிக்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து ஃபுல்லாக வந்து கூட்டமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு ரூட்டுக்கு போயாகணும். ஸோ வேறு டிரைவர் வந்துடுவாங்க, அவன்கிட்ட நம்ம மாற்றி விட்டு நம்ம வந்து வேறு பஸ் எடுத்து ஓட்ட போகணும். ஸோ காய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ரவுண்டானா வந்துருச்சு. ஓய், ஆனால் ரவுண்டானா தான் இருக்குது, எந்த வண்டியுமே காணாம். நம்ம மட்டும்தான் ஓட்டின்னு போகிறோம் போல இருக்குது. என்னடா அது, இந்த மாதிரி தான் எனக்கு கடுப்பாகும் காய்ஸ். ஆப்போசிட்லலாம் வண்டி வந்துன்னே இருக்கும், அப்போ தான் வந்து நமக்கு ஓட்டுறதுக்கே நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பயங்கர காண்டாகும். சிங்கிளாக ஓட்டு போனாலே எனக்கு கடுப்பாகும். ஏன்னு தெரில வந்து பஸ்ஸெல்லாம் வரல ஆப்போசிட்டில். ஸோ இந்த இடத்துல அப்படியா என்னன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம திருச்சி வந்து ரீச் பண்ணிடலாம். கைஸ், 5th கியர் வந்து சரியாக வந்து உழுவாது. கிளச்சு எப்போவுமே வந்து ஃபுல்லாக அமுக்கிட்டு தான் வந்து கியர் போடணும். நான் வந்து என்னன்னா அரை கிளச்சிலே வந்து நான் அமுக்கிட்டு கியர் போடுறதுனால தான் வந்து கியர் உழுவ மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்க, என்ன கியர் போட்டால் வந்து திரும்ப ரிட்டன் கியரில் விழுவாமல் நியூட்ரலில் விழுவுது அப்படின்னா, கிளச்சு வந்து ஃபுல்லாக அமுக்கணும். கிளச்சை ஃபுல்லாக அமுக்கி தான் கியர் போடணும். அப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரலில் விழுவாது. ஓய் காய்ஸ், இந்த கொஞ்சம் இருக்குது பஸ்ஸை பரட்டி விட்றதுக்கு. பிரேக் அடித்தா அப்படியே இழுத்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் வந்து டைம் ரொம்ப ஆகிடும். நம்ம அங்கே பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நம்ம பஸ்ஸை நிப்பாட்டிடலாம். ஓகே, இந்த இடத்துல நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். பக்காவான ஒரு இடம் தான். ஸோ இங்கேயே பேசஞ்சர்லாம் கீழே இறங்கிடுங்க. திருச்சி போகிறவங்களாம் இங்கேயே இறங்கிடுங்க. பஸ் இது வரைக்கும் தான் போகும். ஸோ ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பக்காவான பஸ் எடுத்து ஓட்டுவோம். ஸோ அதுவும் வந்து என்ன பஸ்ஸு அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பஸ்ஸு கேம்ப்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படின்னா நான் வந்து அந்த பஸ்ஸை எடுத்து ஓட்டிடலாம்.
அப்புறம் வந்து என்ன கேமு எப்படி நான் என்கிட்ட இருக்கிறது கவர்மெண்ட் லேப்டாப்பு நான் எப்படி கேமு விளையாடுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கேம் விளையாடலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருப்பேன்.